உலகத்துல நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவேன். பெரிய உலகத்திலே பெஸ்ட் வேலை என்ன தெரியுமா? தேவனுக்காக சுவிசேஷ ஊழியம் செய்வது. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும், சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் தேவனுக்காக ஊழியம் செய்வது ரொம்ப அரிதான காரியம். அரிதான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஈஸியானதை கேட்காதீங்க. இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஈஸிங்க, ரொம்ப ஈஸிங்க, லகுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை பிரபுத்துவம் ராஜாக்கள் உட்கார வச்சிருக்காராம். எளியவன் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது, அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? பாட்டு பாடுவான், அந்த ஆடுகளோட பேசிக்கிட்டே இருப்பான் வனாந்தரத்துல. ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவருடைய அவர் பார்த்தாரு, அவனை தூக்கி அரசனா மாத்திட்டார். 2 செகண்ட். வேலை உள்ளவனுக்கு ஆகிலும் வேலை நற்றவனுக்கு ஆகிலும் அவருக்கு லேசான காரியம், ஆனா அரிதான காரியம் நீங்க ஜெபிப்பது. ஒரு ஜெபம், சாதாரண சொல்றேன், ஒரு ஜெபம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. சரியான வசனங்களை சொல்லி ஜெபிக்க முடியல. ஏதோ அந்த நேரத்துல ஜெபிச்சு முடிச்சிடணும்னு பாக்குறோம், ஜெபிக்க முடியல. இதை சொல்ற தெரியுமா? இது அரிதானதுங்க. ஒரு வாரத்துல 5 தடவை நீ தேவ சமூகத்துல வந்து உட்கார்றது சாதாரண காரியம் இல்ல, அரிதானது.